கோயம்புத்தூர்ல இருக்கிற ஹிந்துஸ்தான் காலேஜில் அமுதன் அப்படிங்கிற மாணவனை சக மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து அடித்து கொலை பண்ணியிருக்காங்க. அமுதன் 3rd இயர் சிவில் இன்ஜினியர் படிக்கக்கூடிய ஒரு மாணவன். அவங்க அம்மா அப்பா இது சம்மந்தமாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் அவங்க சொன்ன விஷயம், என் பையன் வந்து காலேஜில் யாரெல்லாம் வந்து கஞ்சா யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஹெச்ஓடி கிட்டையும் டீன் கிட்டையும் வந்து சொல்லியிருக்கான். போதைப் பொருள் யூஸ் பண்ணுறத மாட்டி கொடுத்தது அமுதன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சக மாணவர்கள் எல்லாருமே அவனை அடிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா வந்து ஒரு பரபரப்பான ஒரு அதிர்ச்சியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமுதன் வந்து ஹாஸ்டல்ல தங்கி தான் படிச்சுட்டு வராரு. ஹாஸ்டல்ல இருக்கிற சமையல்காரர் அவர் வந்து ஒரு நார்த் இந்தியன், அவரை வந்து அடிச்சிருக்காரு. அவரு அடிச்சதுனால காலேஜ்ல அவர் மீது ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷனும் எடுத்திருக்காங்க. ஏன்னா அவரு போதைப் பொருளை கன்சியூம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அமுதனை கூப்பிட்டு அவங்க ஹெச்ஓடி டீன் எல்லாருமே பேசியிருக்காங்க. இன்னும் யாரெல்லாம் வந்து போதைப் பொருளை காலேஜ்ல பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாம் கொடுங்க அப்படின்னு. உடனே அமுதன் வந்து யாரெல்லாம் போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களோட லிஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அமுதனை ஹாஸ்டல்ல இருந்து வெளியே அனுப்புகிறாங்க. வெளியே அனுப்பிச்சதுமே அமுதன் வந்து வேற செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட தனியாக ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் இளவரசன் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸோட அவர் வேற ஒரு இடத்துல வந்து தனியாக ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்காரு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த இளவரசனோட ரூமுக்கு முகமூடி அணிஞ்சுக்கிட்டு ஒரு 10 நபர்கள் அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க. போய் அந்த ரூம்ல இருந்த எல்லாரையும் அடிச்சு அவங்களோட காசு, செல்போன் இது எல்லாத்தையுமே வந்து புடுங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த முகமுடி அணிஞ்சிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த கும்பல்ல அமுதனும் இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இந்த இளவரசன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 20 பேரை கூட்டிட்டு அமுதனையும் அமுதனோட ஃப்ரெண்டையும் 2 பேரையும் பிடிச்சி மிரட்டி இருக்காங்க. நீங்க தானே எங்க ரூமுக்கு வந்தது, நீங்க தானே எங்க செல்போன் எல்லாம் திருடினது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க, நாங்க அப்படி பண்ணல அப்படின்னு. உடனே அவங்கள வலுக்கட்டாயமா மிரட்டி அவங்களோட வண்டியில கூட்டிட்டு போய் கிரவுண்ட்ல வச்சு கத்தி, அருவாள், அதுக்கப்புறம் பக்கத்துல என்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே எடுத்து அவங்க 2 பேரையும் சரமாரியாக வந்து அடிச்சிருக்காங்க. கத்தியால அருவாளால வந்து வெட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அமுதன் வந்து சுய நினைவு இல்லாம வந்து போறாரு. அதுக்கப்புறம் பயந்துட்டு அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் டாக்டர் சொல்லியிருக்காரு அவரு முன்னாடியே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. இது ஒரு பக்கம் 2 மாணவர்கள் கேங்குக்கு இடையே ஏற்பட்ட ஒரு சண்டை, தகராறு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அவங்க அம்மா ஒரு பக்கம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் வேற ஒரு கதை சொல்றாங்க. இதுல எது உண்மை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் முழுமையா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரு எதனால மாணவர்களால அடிச்சு கொலை செய்யப்பட்டார் அப்படின்ற உண்மை தெரிய வரும். ஆனா இன்னைக்கு காலேஜ்குள்ள எப்படி போதைப் பொருள் போகுது, காலேஜ் மாணவர்களுக்கு எப்படி ஈஸியா வந்து அந்த போதைப் பொருள் எல்லாம் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து தெரியல. இது சம்பந்தமா வந்து இப்போதைக்கு 7 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல போய் ஆஜர்படுத்தியிருக்காங்க. கோர்ட்ல ஆஜர்படுத்தினதுமே இமிடியேட்டா அவங்கள ஜுடிஷியல் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. இன்னும் 9 பேர் மீது வந்து இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ மாணவர்கள் எல்லாருமே தங்களோட எதிர்காலத்தை நோக்கி தான் ஒரு காலேஜுக்கு போறாங்க. ஆனால் அந்த காலேஜ் போனதுக்கு அப்புறம் அவங்களோட எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியா மாறுது அப்படின்னா இதுல யார் மீது குறை சொல்றது அப்படின்னு தெரியல. போலீஸோட சட்ட ஒழுங்கு சரியில்லையா, இங்க இருக்கிற லா அண்ட் ஆர்டர் வந்து சரியில்லையா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்லையா, காலேஜில் போதைப் பொருள் பயன்படுத்துறாங்க, ஹாஸ்டல்ல பயன்படுத்துறாங்க, அப்போ காலேஜில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இதுக்குள்ள இருக்கு. ஸோ இன்னைக்கு அசம்பிளி நடந்துச்சு. அசம்பிளியில எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எழுந்து இது சம்பந்தமா வந்து ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சாரு. சட்ட ஒழுங்கு சரியில்லை, எப்படி மாணவர்கள் கிட்ட ட்ரக்ஸ் கிடைக்குது அப்படின்னு எல்லாம் அவரோட எதிர்ப்பை தெரிவிச்சாரு. இன்னொரு பக்கம் இதுக்கு பதிலளிக்க ராஜ்மோகன் அண்ணா வந்து எழுந்தாரு. அந்த மாணவர் வந்து யாரெல்லாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு காட்டி கொடுத்ததுனால சக மாணவர்கள் அவரை அடிச்சு கொலை செய்யப்படல. இது 2 கேங்குக்கும் உண்டான ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு அவரு ஒரு விஷயத்தை பேச வந்தாரு. ராஜ்மோகன் அண்ணாவை பதில் சொல்ல விடாம நிறைய சலசலப்பெல்லாம் வந்து இன்னைக்கு அசம்பிளியில நடந்துச்சு. நேற்று தான் பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் விஜயண்ணா வந்து போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடை உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த உறுதிமொழியெல்லாம் வந்து எடுத்தாங்க. நிறைய காலேஜ்ல எல்லாம் வந்து அதை லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணாங்க. நிறைய காலேஜ் மாணவர்கள் எல்லாம் வந்து அந்த உறுதிமொழி எடுத்தாங்க. நேற்று தான் அது நடந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்ததா மரியம் வில்சன் அவர்கள், அவர் ப்ராப்பரா தமிழ்ல பேசல, தமிழே பிழையோட தான் பேசுறாரு, ஃபர்ஸ்ட் அவருக்கு தமிழ் சொல்லி கொடுங்க அப்படின்னு எதிர்க்கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. அதுக்கு மரியம் வில்சன் அவர்கள் ரொம்ப கோவப்பட்டு நான் இப்படி தான் இருப்பேன், மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கோபமா சில விஷயம் பேசினது வந்து பெரிய சர்ச்சையா மாறுச்சு. அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் எல்லாம் வந்துச்சு. இன்னைக்கு அசம்பிளியில அவரு, நான் அவசரப்பட்டு அப்படி பேசிட்டேன், அப்படி நான் பேசியிருக்க கூடாது தான், நாங்க இப்பதான் புதுசா வந்திருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வரோம், கூடிய சீக்கிரம் நல்லா தமிழ் பேச கத்துக்கிறேன், we will come back stronger அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்காரு. நிறைய எதிர்ப்புகள் வந்ததுக்கு அப்புறம் தன்னோட தப்பை உணர்ந்து நான் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு அவர் ரியலைஸ் பண்ணி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரியில பிறந்தவன்
நான் தான் திருவாரூரில் வளர்ந்தவன், இப்போ ஆர்கே நகர் தொகுதி மக்கள் வந்து என்னை தத்தெடுத்திருக்காங்க, எனக்கும் தமிழ் மீது நிறையா பற்று இருக்குது, நான் அதை கற்றுக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னு இன்னைக்கு கொஞ்சம் அவர் ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காரு. ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் சார் அவரையும் என்னையும் ஒப்பிட்டு சில கருத்துக்கள் இங்கே சொன்னாங்க. நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். எஸ், லாங்குவேஜ் இஸ் அ பேரியர் தான் எனக்கு, அதை நான் மறுக்கல. அன்னைக்கு கொஞ்சம் ஆவசப்பட்டது உண்மைதான். நானும் தமிழ் மொழி, தாய்மொழி எல்லாம் தமிழ் தான். மேடம் அன்புமணி உங்க அழகாக சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பாயிண்ட்ஸ், அதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்தேன். தோழர்கள் சொன்னாங்க, என்னோட குட் ஃப்ரெண்ட் வனீரஸ் சார் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு, இது வெரி ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஃபர்ஸ்ட் டைம்ல நாங்கள் திருத்திப்போம், சில விஷயங்கள் நாங்கள் கற்றுப்போம் உங்கள்கிட்டருந்து. வி வில் கம் பேக் ஸ்ட்ராங். வரப்போகிற நாட்களில் வெரி ஸ்ட்ராங்காக நாங்கள் கம்பேக் பண்ணுவோம், அதில் மாற்று கருத்தே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா வந்து பேசும்போது, ஏன் தமிழ்நாட்டிலிருந்து நம்ம சவுத் ஸ்டேட்லேருந்து யாருமே பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாதா, நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். ஏன்னா இப்போ டீலிமிட்டேஷன் எல்லாம் வந்து கொண்டு வராங்க. இந்த டீலிமிட்டேஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ல நம்ம சவுத் இந்தியன் ஸ்டேட்டோட வாய்ஸ் வந்து வீக் ஆயிரும். அப்படி விடக்கூடாது, அதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எம்பிஸும் ஒன்னா சேர்ந்து குரல் கொடுக்கணும், அதை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம்ம தமிழ் மக்களுக்கும் எதிரான நிறைய விஷயங்கள் அவங்க கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஏன் நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. 5-6 வட மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதம மந்திரியை உருவாக்க முடியும் என்கின்ற நிலை இன்றைய வரையும் இருந்துட்டு இருக்கு. அதை மாற்றப்பட வேண்டும். தென்னிந்தியாவிலிருந்து, ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். குஜராத்துக்கு மட்டுமல்ல, நம்மளுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலித்தது போல ஒரு நாள் பாராளுமன்றத்தில் ஒரு பிரதம மந்திரியாக ஒலிக்க வேண்டும். அடுத்ததாக இந்த அறங்காவலர் பணிக்கான செலெக்ஷன் கமிட்டியில் அர்ச்சனா கல்பாத்தி இருந்தாங்க இல்லையா, எதுக்கு அர்ச்சனா கல்பாத்தி அந்த கமிட்டியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் எழுப்புனாங்க. இது தொடர்பாக அமைச்சர் ரமேஷ் அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படின்னா, அர்ச்சனா கல்பாத்தியை பற்றி தெரியாத இன்னொரு முகம் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கோவில்களுக்கு தன்னோட சொந்த பணத்தை எடுத்து நிறைய நற்பணிகளை அவங்க செஞ்சுட்டு வராங்க. இந்த மாதிரி விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த போஸ்டிங் அவங்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு தான் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அடுத்ததா எம்எல்ஏஸ்க்கான ஃபண்டா 828 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. எம்எல்ஏஸ் ஃபண்ட் அப்படின்னா ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் ஒரு குறிப்பிட்ட ஃபண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த ஃபண்டை வச்சு அந்த எம்எல்ஏ தன்னோட தொகுதி மக்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு, இன்னும் என்ன மாதிரி அடிப்படை வசதிகள் வேணும், ரோடு இல்லையா ரோடு போட்டு தரலாம், தண்ணி இல்லையா குடிநீர் சேவை கொடுக்கலாம் அப்படின்னு அந்த ஃபண்டை வச்சு அவங்க மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்யறதுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஃபண்டா கொடுப்பாங்க. அந்த வகையில் ஒரு 828 கோடி எம்எல்ஏ ஃபண்டா வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்ததா விசிகோட எம்எல்ஏ ஒருத்தர் எழுந்து இந்த மாதிரி நான் 400 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து தான் வரேன், எங்ககிட்ட வந்து கார் இல்லை, ஆனால் நீங்கள் பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்கு வந்துட்டு போகிறதுக்கு அமௌண்ட் கொடுக்குறீங்க, பிரச்சனை இல்லை, இருந்தாலும் கார் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சுலபமாக இருக்கும், என் தொகுதியில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நான் உடனடியாக மக்களை போய் சந்திக்கிறதுக்கு எங்ககிட்ட வாகனம் கிடையாது, இன்னும் இங்கே நிறைய எம்எல்ஏஸ்க்கு வந்து கார் இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கார் ஏற்படுத்தி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். உடனடியாக நம்ம ஸ்பீக்கர் இருந்துட்டு, விஜயண்ணா அவர் இங்கே தான் இருக்காரு, நம்ம முதலமைச்சர், அவரோட கவனத்துக்கு இது கொண்டு போய் சேர்க்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நம்ம முதலமைச்சர் எப்பவும் கிள்ளி கொடுக்கிறவர் இல்ல, எப்பவும் அள்ளி கொடுக்கிறவர், அதனால கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் இன்னைக்கான விஷயங்கள். இந்த மாதிரி டே டு டே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க விஜய் வசத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.